ஹலோ குட்டி நண்பர்களே, ரெடியா? கதை கேட்கலாமா? தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அதனால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினார்கள். நல்ல உள்ளம் படைத்த செல்வர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் வந்தனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம். சிறுவர் சிறுமியர்கள் என்ன செய்வார்கள்? இந்த நிலையில் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். இரக்கமுள்ளம் படைத்த அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம். ஆளுக்கொரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன். என் வீட்டிற்கு சிறுவர் சிறுமியரை வரச் சொல்லுங்கள், ரொட்டியை பெற்றுச் செல்லச் சொல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய அவர் தன் தேவையாளை அழைத்தார். இந்த ஊரிலுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கு எடுத்துக்கொள். ஆளுக்கொரு ரொட்டி கிடைக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையிலிருந்து சரியான எண்ணிக்கையில் ரொட்டிகளை கூடையில் வைத்து வீட்டிற்கு வெளியே இரு என்றார். மறுநாள் வேலையாள் ரொட்டி கூடையுடன் வெளியே வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். கூடையை அவர்கள் முன் வைத்தான் அவன். ஒவ்வொருவரும் பெரிய ரொட்டியை எடுப்பதில் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சியிருந்த சிறிய துண்டை எடுத்தாள் அவள். அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ந்தது. இதை கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வர். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. வழக்கம் போல எஞ்சியிருந்த சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன் வீட்டிற்கு வந்த அவள் தன் தாயிடம் அதை தந்தாள். அந்த ரொட்டியை பீத்தாள் காய். அதற்குள்ளிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அந்த தங்கக்காசை எடுத்துக்கொண்டு சிறுமி செல்வரின் வீட்டிற்கு வந்தாள். ஐயா, இது உங்கள் தங்கக்காசு, ரொட்டிற்குள்ளிருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். சிறுமியே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்கக்காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொள் என்றார் அவர். துள்ளி குதித்தபடி வீடு வந்த அவள் நடந்ததை எல்லாம் தன் தாயிடம் சொன்னாள்.